மாமன் படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம். சூரியோட அக்காவுக்கு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா குழந்தையே இல்லை. 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறகுது. அது சூரி கையிலே பார்த்தீங்கன்னா வாங்குறாரு. சூரி கூடவே பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறாரு. அது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சூரிக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகுது. சூரி கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அவன் குழந்தை பார்த்தீங்கன்னா அவன் கூடயே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஆனால் சூரியோட பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா இதனால் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா அந்த பையனை கூட இருக்கிறத பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணி தனியாக போய் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பையனும் அவன் மாமனும் ஒன்றா சேர்ந்தாங்களான்றதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா சூடு பிடிக்கும், அதாவது கதைக்குள்ளே போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் செகண்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பார்த்தீங்கன்னா எமோஷனலாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எமோஷனலாக கொண்டு வந்துட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கான ஒரு மூவியாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், அதாவது ஒரு மாமனுக்கான மூவியும் ஒரு மகனுக்கான தந்தையின் மூவியும் பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க.